Good morning children, 7th standard. Now we are going to continue the Mughal Empire, that is the administration of Mughal Empire. The Mughal administration. In administration, first one in administration we'll see about the central administration. In central administration, the Mughal provided a stable administration because they covered the larger part of India. Aurangzeb map la na ungalku kaamichella, a larger part of India was occupied by the Mughal emperors. Understand? And the Mughal emperor central administration na enna main நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி மெயின் சொல்கிறோம் அந்த மாதிரி மெயினாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னா த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த கிங் தான் சுப்ரீம் எம்பரர் வாஸ் த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் ஹீ வாஸ் த லா மேக்கர், சட்டங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் கொண்டு வர்றது யார்? திஸ் எம்பரர் ஒன்லி. ஹி வாஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த கமாண்டர் இன் சீஃப். அவர் தான் ஆர்மியெல்லாம் வழி நடத்திட்டு போவார். ஓகே, கமாண்டர் இன் சீஃப் அண்ட் ஹி வாஸ் த ஃபைனல் டிஸ்பென்சர் ஆஃப் திஸ் ஜஸ்டிஸ். எல்லா இப்போ ஜுடிஷியல் சிஸ்டமில் ஜட்ஜஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க, ஆனாலும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் த எம்பரர் ஒன்லி. அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் வேறு என்ன அப்படின்னு கேட்டால் ஹி வாஸ் அசிஸ்டட் பை அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு எம்பரரே எல்லா ஹோல் ப்ராவின்ஸையும் பார்க்க முடியுமா? ஃபுல் நாடையும் முடியாதுல்ல. அதனால நம்ம இப்போ ஸ்டேட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி அட் த டைம் தே டிவைடட் த எம்பையர் இன்டு ப்ராவின்சஸ். Understand? Each province was looked after by a wakil. அந்த வாக்கில்ன்றவர் யார்? பிரைம் மினிஸ்டர். நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறோம்ல, யார் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்? எஸ், நரேந்திர மோடி இல்லை? அந்த மாதிரி அப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க. ஓகே, அண்ட் ஹீ ஒன்லி இன்சார்ஜ் ஆஃப் த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் மிர்பக்ஷி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஆர்மி. ஆர்மிக்கு இப்போ டிஃபென்ஸ்க்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்போ யார் என்னன்னு சொன்னாங்க? மிர்பக்ஷி. அண்ட் மிர்சலம், ஹீ லுக்ட் ஆஃப்டர் த ராயல் ஹவுஸ் ஹோல்டு. நம்ம சுகாதாரத்துறை சொல்கிறோம்ல இப்போ, அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு. அண்ட் த குவாசி வாஸ் த சீஃப் ஜஸ்டிஸ், சீஃப் ஜட்ஜ். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி அங்கே Chief Justice. Understand? And Sadarus Sadar, he was the minister of Islamic law. அவங்க என்ன law ஃபாலோ பண்ணாங்கன்னா, குரானில் என்ன law இருந்ததோ ஷாரியா, that is, understand, அந்த இஸ்லாமிக் லாவை தான் they followed. Then next one, provincial administration. ப்ராவின்ஸ் எல்லாம் எப்படி டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து மெயின் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். தென் நெக்ஸ்ட் ப்ராவின்ஸ். த எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் சுபாஸ். ஒரு சுபாஸ், அதான் ப்ராவின்ஸ் சொன்னால மிஸ் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம ஸ்டேட்ஸ் மாதிரி அப்போ ப்ராவின்ஸு. அந்த ப்ராவின்ஸ் தான் என்னன்னு சொன்னாங்க? சுபாஸ். சே ஆல் ஆஃப் யூ, சுபாஸ். சுபாஸ் தான் ப்ராவின்ஸ். அந்த சுபாஸா என்ன டிவைட் பண்ணியிருந்தாங்க? சுபாஸ் வேர் டிவைடட் இன்டு, அந்த இதை சுபாஸை பார்த்துக்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டால் சுபேதாஸ், சுபேதார். அண்டர்ஸ்டாண்ட்? And the Subhas were further divided into sarkars. Sarkars. And it divided into parganas. And parganas, it was a group of village divided into village, that is grama, village. Understand? So the province was divided. The Mughal empire was divided into subas. Subas என்றது provinces. அந்த சுபாஸ் கவனிச்சிக்கிறவர் தான் யார்? சுபேதார். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த சுபாஸை தான் என்ன டிவைட் பண்ணியிருந்தாங்க? சர்க்காஸ். நம்ம டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சர்க்காஸ். தென் பர்கானாஸ். தென் ஈச் பர்கானா டிவைடட் இன்டு வில்லேஜஸ், கிராமா. நம்ம கிராமங்கள் சொல்கிறோம்ல, வில்லேஜஸ், அப்படி டிவைட் பண்ணியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்.
The towns and cities were administered by the Kotwals. Kotwalsனா யார்? போலீஸ். அண்டர்ஸ்டாண்ட்? போலீஸ். அந்த அவங்க தான் என்ன? law and order. They maintain law and order. The administration of villages were left in the hands of the village panchayat. நம்ம கூட இப்போ கூட இருக்காது village panchayat. நம்ம பஞ்சாயத்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, நாட்டாண்மை சொல்கிறாங்கல்ல, இன் சினிமாலாம் நம்ம பார்த்துருக்கோம் பஞ்சாயத். லைக் தட் வில்லேஜ் பஞ்சாயத். அண்ட் த பஞ்சாயதாஸ் ஜூரி, அவங்க தான் வந்து ஜஸ்டிஸ். அண்டர்ஸ்டாண்ட்? கிராம மக்களுக்கு, வில்லேஜஸ்க்கு அவங்க தான் ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆர்மி. ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷன். The Mughal army was comprised of infantry. என்னெல்லாம் இருந்தது ஆர்மியில்? இன்ஃபேண்ட்ரி. இன்ஃபேண்ட்ரினா சோல்ஜர்ஸ். இன்ஃபேண்ட்ரி, cavalry. Cavalry means horses. Cavalry, infantry, cavalry, war elephants. War elephants and artillery. And artillery. Artillery means bow and arrow. Artillery. These were the comprised. Mughal army was comprised infantry, soldiers, cavalry, horses, war elephants and artillery. Understand? And they gave the emperor maintained a large number of trained, அவங்க தான் ட்ரெயின்ட் அண்ட் வெல் ஆர்ம்டு ட்ரூப் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்களோட பேலஸை சுற்றி, ராஜா அவங்களோட பேலஸ் இருக்கோல அதை சுற்றி எப்பொழுதும் ஒரு ஆர்மி நின்றுட்டே இருக்கும். டு ஹெல்ப் த கிங்கை யாரும் அட்டாக் பண்ணாத கிங்கை பாதுகாத்துக்கிறதாக அந்த பேலஸை சுற்றி ஒரு ஆர்மி. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், மன்சப்தாரி சிஸ்டம். திஸ் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். மன்சப்தாரி சிஸ்டம். Akbar introduced the Mansabdari. இந்த ஆர்மிலேயே இது Mansabdari system. According to the system, the nobles, the civil and military officials were combined one form. ஒரு group, ஒரே single serviceல இருப்பாங்க. Understand? Everyone they were in the service of Mansab. Mansabனா என்ன? ஒரு மன்சப் அப்படின்னா என்ன? பொசிஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேங்க். பொசிஷன்னா ரேங்க். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு மன்சப். அந்த மன்சப்தார் அவங்களுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கும். நம்ம இப்போ போலீஸ் என்ன சொல்கிறது, எஸ்ஐ சொல்கிறோம்ல, சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறோம், ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிஜிபி, டிஐபி, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு போலீஸ்க்கு ஒரு நேம். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் திஸ் இஸ் ஜட் அப்படின்றவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்டேட்டஸ் பொறுத்து அந்த ஜட் அப்படின்றவருக்கு கொடுத்தாங்க. தென் சவார்னா ஹார்சஸ். ஒரு மன்சப்தார் எவ்வளோ ஹார்சஸ் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். 100 ஹார்சஸ் இருந்தால் அவர் ஓரளவு. தென் 500 ஹார்சஸ் இருந்தால் அவர் பெரிய ஆள். அண்டர்ஸ்டாண்ட்? ஹி வாஸ் வெரி பவர்ஃபுல். தென் 1000 ஹார்சஸ் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர் இன்னும் பெரிய ஆள். அண்டர்ஸ்டாண்ட்? லைக் தட். அந்த சேலரி ஆல்சோ ஃபிக்ஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஒரு மன்சப்தார் கீழே எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்கா? 100 பேருக்கு ஒரு மன்சப்தார் இருப்பார், 1000 பேருக்கு ஒரு மன்சப்தார். அண்டர்ஸ்டாண்ட்? 500 சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ஹெட் இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சேல்ரி அது எப்படியோ இருக்கலாம். 10 to 10,000 வரைக்கும் அவங்களுக்கு சேல்ரி கொடுத்தாங்க அந்த காலத்திலேயே. இப்போ 10,000னா இப்போ crore. அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் த மன்சப்தார்ஸ் பெய்டு ஹை சேல்ரி. அவங்க தான், ஏன்னா அவங்க தானே நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எம்பரர் என்ன பண்ணுவார், ஹை சேல்ரி கொடுத்தாங்க. அதனால் அந்த மன்சப்தார் எப்பொழுதும் என்ன ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா, ஹார்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஆல் த ஹார்சஸ் வேர் சீல்டு. எல்லா ஹார்சஸையும் என்ன பண்ணாங்க, பிராண்ட் பண்ணாங்க, யாரும் திருடிட்டு போகாத. ஏன்னா மொஹலோட அந்த சிம்பிள் இருக்குல்ல, அது எல்லா ஹார்ஸ் மேலேயே இருக்கும். யாருன்னா திருடிட்டு போனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது மொஹல் டைனாஸ்டியோட எம்பரரோட ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தீஸ் ஆர் ஆல். அண்ட் த மன்சப்தாரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு அக்பரோட பீரியடில் வந்து ஹெரிடிட்ரியாக இருந்தது. அப்பா மன்சப்தாராக இருந்தாங்கன்னா அவங்களோட பையன் நெக்ஸ்ட் வருவார், அப்புறம் அவங்களோட பையன், அந்த மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹெரிடிட்ரிலாம் எடுத்துகிட்டு யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக, யார் ரொம்ப கரேஜியஸாக இருக்காங்களோ அவங்கள மன்சப்தாராக கொண்டு வந்தாங்க. Okay, so these are all about the Mansabdari system. Then next one, land revenue system.
land revenue administration. Land revenue. The land revenue administration was turned very important during the period of Akbar. அண்டர்ஸ்டாண்ட். அவரோட அவையில் அவரோட கோர்ட் சொல்கிறோம்ல, அங்கே யார் இருந்தாங்கன்னா ராஜா தோடர்மால். ஹி வாஸ் அ ரெவென்யூ மினிஸ்டர் ஆஃப் அக்பர். ஹி வாஸ் வெரி எஃபிஷியன்ட். அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் ஹீ ஃபாலோடு திஸ் அக்பர் ஃபாலோடு த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஷெர்ஷா. ஷெர்ஷாவை ரூல் பண்ண அந்த ஹுமாயூனுக்கு அப்புறம் ரூல் பண்ணாங்கல்ல, அதோட அந்த சேம் லேண்ட் ரெவென்யூவை அக்பரும் ஃபாலோ பண்ணார். This Todarmal Zabt system was expanded in north and northwestern provinces. So, according to that, they survey the land. ஒரு லேண்டையும் அவங்க சர்வே பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட். சர்வே பண்ணி எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, தென் வாட் க்ராப் தே ஆர் கல்டிவேட்டட், அண்டர்ஸ்டாண்ட், ஹவு மச் தே ஆர் ஏர்னிங், அந்த ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்து அதில் 1/3 வந்து தே ஹாவ் டு கிவ் இட் டு த எம்பரர் அஸ் அ ரெவென்யூ, லேண்ட் ரெவென்யூ ஹி ஹாஸ் டு கிவ். அவங்க வந்து 10 யாருக்கு கொடுக்கணும்? டு த கிங், டு த எம்பரர் தே ஹாவ் டு கிவ். அண்டர்ஸ்டாண்ட். And during Shah Jahan period, the Japti system was followed. It was extended to Deccan province also. Okay. Then the Mughal emperors enforced the Iqta system. See all of you, Iqta, IQTA, Iqta system. According to அதுக்கப்புறம் தான் அது என்ன நேம் மாற்றினாங்க? They changed the name as Jahir. According to the land revenue, that is all the powers were in the hands of the sultans only. Understand. They were the military importance இருந்துச்சு. the military officers, civil officers, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ஜாகிர்தாரி சிஸ்டம், ஜாகிர்தாஸ். அண்ட் இதை பார்த்தோம், எவ்ரி மன்சப்தார் they'll pay the salary. அண்ட் த ஜாகிர்தாஸ்க்கு என்ன கொடுத்தாங்க? தே கலெக்டட். த ஜாகிர்தாஸ் என்ன வேலை அப்படின்னு த மன்சப்தாஸ் என்ன பார்த்தாங்க? ஆர்மியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, த சோல்ஜர்ஸை. த ஜாகிர்தாஸ் எதை பார்த்துக்கிட்டாங்கன்னா த ரெவென்யூ, கலெக்டட் த ரெவென்யூ. ரெவென்யூனா என்னம்மா? டேக்ஸ். நம்மளுக்கு இப்போ டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம்ல, ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், லேண்ட் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், அந்த மாதிரி அப்போ அவங்க டேக்ஸ் கட்டணும், land tax. Understand. Revenue, that is called as revenue. And then where and they were appointed to collect the revenue from the the land owners இருக்காங்கல்ல, யார் கல்டிவேட் பண்ணுறாங்க, the farmers, அவங்க கிட்ட போயிட்டு இந்த டேக்ஸை ரெவென்யூ கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு யார் கலெக்ட் பண்ணிட்டு வந்தான்னா ஜமீன்தாஸ். அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஜமீன்தாஸ் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து தே ஹாவ் டு கிவ் இட் டு ஜாகிர்தாஸ். அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஜமீன்தாஸ் அவங்க என்னன்னு சொன்னாங்க? ஜமீன்தாஸ் தே கலெக்டட் த டாக்ஸஸ் அண்ட் தே மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். அண்ட் த லோக்கல் சீஃப், சின்ன சின்ன கிங்டம்க்கு சீஃப்ஸ் இருந்தாங்க. த லிட்டில் கிங்ஸ் வேர் ஆல்சோ தே வேர் கால்ட் அஸ் ஜமீன்தாஸ். அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் த ஜமீன்தாஸும் எப்படி? ஹெரிடிட்ரி ரைட்ஸ். அவங்க அப்பா தாத்தா ஜமீன்தார்னா அப்புறம் அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்க பேரன், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை, அந்த மாதிரி ஹெரிடிட்ரி ரைட்ஸ் அந்த ஜமீன்தாருக்கு இருந்தது. டு மெயின்டைன் த வாட் வி கேன் சே ட்ரூப் டு கலெக்ட் அ ரெவென்யூ. அண்ட் அந்த அவங்களுக்கு என்ன கிராண்டட்? they were granted by lands and scholars, holy men, religious institutions. இதெல்லாம் கூட இவங்களோட பீரியடில் இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் ரிலீஜியஸ் பாலிசி, 7th one. Religious policy. The Mughal emperors, they followed Islam. The Mughal emperors எல்லாருமே யார்? முஸ்லிம்ஸ். They followed Islam only. பட் அக்பரோட கோர்ட்டில் தான் யார்? நிறையா ஹிந்து பீப்புளையும் அவர் வச்சுருந்தார். அண்டர்ஸ்டாண்ட். அந்த போர்ச்சுகீஸ், த பிரிட்டிஷ் பீப்புள் தே கேம் அண்ட் செட்டில்டு இன் இண்டியான்னு பார்த்தோம். மிஷினரிஸ் எல்லாம் நிறைய வந்தாங்க. அதனால த அக்பர் ஹீ ஃபாலோடு, ஹீ ஆஸ்ட் ஆல் த ரிலீஜியஸ் லீடர்ஸ் இபாதத் கானா. அவர் ஒரு பெரிய ஹால் கட்டினாருன்னு பார்த்தால் அங்கே வர வச்சு எல்லா ரிலிஜனுடைய வியூஸ் எல்லாம் கேட்டு ஹீ ஸ்டார்டட் ஒன் ரிலிஜன். இட் வாஸ் கால்ட் அஸ் தீன்-இ-இலாஹி. See all of you, Deen-i-Ilahi, that means divine faith. Understand. And Jahangir, Akbaroda paiyan Jahangir, Jahangiroda son Shah Jahan, everybody they followed this religion, Deen-i-Ilahi.
Understand? Then Aurangzeb only, he rejected, he abolished this Dinilahi. அவர் எதையுமே அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை. This especially this Aurangzeb only, he was intolerance against the other religious people. Then next we will see about the art and architecture. Art and architecture. Babur introduced the Persian style of architecture in India. Understand? And he built many structures at Agra, Vienna, Dholpur, Gwalior, Kyul. Understand? But நிறைய பில்டிங்ஸ் இந்த முஸ்லீம்ஸ் கட்டியிருக்காங்க அவங்களோட பீரியடில். பட் ஒன்லி ஃபியூ இட் வேர் எக்ஸிஸ்டட் நவ். கொஞ்சம் தான் இப்போ இருக்குது. நிறையா பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் கலாமிட்டிஸ் மெனி பில்டிங்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. Understand? Only few we can see. And Humayun's palace எங்கே டெல்லியில். தென் தீஹிபனா it was destroyed by ஷெர்ஷா. ஹியூமானோட டூம்ப் அதை கட்டி வச்சுருந்தாங்க. அதை ஷெர்ஷா வந்து அவர் அதை அப்படியே ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டார், டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு he constructed the Purana Kuila as its palace. அங்கே அவருக்குன்னு ஒரு பேலஸ் வந்து கட்டிக்கிட்டாங்க. Understand? It became the very prominent monument of Shershah's rule and mausoleum அப்படின்னு சொல்லிட்டு சசாரம் பீகார். That place he built a big sasaram, that is mausoleum. And the Divanikas, Divaniyam, Panch Mahal, they were then Rang Mahal, Salim Chishti's tomb, then Buland Darwaza. They were built by during the reign of Akbar, Akbaroda period. And Jahangir, he completed Akbar's tomb. Akbar இறந்த பிறகு அக்பருக்கு டூம் ஒன்று கட்டுவாங்க, நினைவு இது மண்டபம், அது ஜஹாங்கீர் கம்ப்ளீட் பண்ணார். எந்த இடத்துல? அட் சிக்கந்திரா. அண்ட் இட் வாஸ் த பியூட்டிஃபுல் பில்டிங். அதில் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் இட்மனுத் தௌலா, த ஃபாதர் ஆஃப் நூர்ஜஹான். ஏன்னா ஜஹாங்கீரோட மாமனார். அண்டர்ஸ்டாண்ட்? நூர்ஜஹானுக்கு அவங்க ஃபாதருக்கு என்ன ஜஹாங்கீர் பில்டட் ஆக்ரா. அண்டு ஷாஜஹானோட டைமில் தான் த கிளைமேக்ஸ் மொஹல் ஸ்ப்ளெண்டர் வந்ததுன்னு பார்த்தோம். த இம்பார்ட்டன்ட் பீகாக் த்ரோன் was established by this. throne என்ன? சிம்மாசனம். அதில் மெனி ஜுவல்ஸ், ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது. பீகாக் மாதிரியே இருக்கும் அந்த த்ரோன். அந்த த்ரோனில் தான், அந்த சிம்மாசனமில் தான் ஷாஜஹான் உட்கார்வார். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பீகாக் த்ரோன். தென் தாஜ்மஹால். ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ அபவுட் தாஜ்மஹால். The memorial lovable building built by Shah Jahan in the memory of Mumtaz. எங்கே கட்டியிருக்காரு அவர்? ஜமுனா ரிவரில். இட் இஸ் இன் ஆக்ரா. ஓகே. தென் மொத்தி மஸ்ஜித், பேர்ல் மாஸ்க், இதெல்லாம் வந்து இவர் கட்டியிருக்காரு. தென் ஜம்மா மஸ்ஜித், திவானிகாஸ், திவானியம், மெனி பேலசஸ் they were built by Shah Jahan. During the reign of Aurangzeb, அவர் என்னென்னா அவர் அந்த அளவுக்கு he was not much interested லைக் ஜஹாங்கீர் ஆர் ஷாஜஹான். அதனால் அவர் நிறைய பில்டிங்லாம் அவர் கட்டலை. அண்டு ஒன்று பிபிகா முக்பரா அப்படின்னு அவுரங்காபாத்தில் ஒன்று ஹீ பில்ட் அ மொசோலியம். தட் இஸ் பிரின்ஸ் ஆசம் ஷா. அவர் அதை பிகாஸ் அவங்களோட மதர்க்காக அதை அவுரங்கசீப்போட ஒய்ஃப்காக அவங்க பையன் அதை கட்டியிருக்கார். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த ஆர்கிடெக்சர் ஆஃப் தட் இஸ் art and architecture of the Mughals. So these are all the Mughal administration. The central administration I told you, I taught you. Then the provincial administration, local administration, army. Understand? Then next one Mansabdari system. Then land revenue administration. Then religious policy and the art and architecture of the Mughal administration. So the Mughal empire. This lesson was over, children. So learn in the next class. I'll give you the answers. Before that, you go through the lesson, the spellings and all. You just memorize the spelling. Okay, children. Thank you. We'll see you in the next class. Bye.